ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய ஒரு நாள் சில விடயங்களை பகிர்ந்து கொள்வது மிக சிறப்புன்னு சொல்லி கருதுறேன். வெளிநாடுகளிலிருந்து சில ஏர்போர்ட்ல சில நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி பொருட்களாகவும் இருக்கலாம், அங்க நுகர்வதற்கு ஏற்ற பொருட்களும் இருக்கலாம். இப்படியான பொருட்களை இலங்கையிலே நாம ஏர்போர்ட்ல கொண்டு வரும் பொழுது அல்லது இந்தியாவால கொண்டு வரும் பொழுது பாரிய பல பிரச்சனைகள் வருவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுல முக்கியமாக பல விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே முக்கியமாக சில விடயங்களை நாம் கூற வேண்டும். அதிலும் குறிப்பாக தாய்லாந்தில் கஞ்சா அனுமதிக்கப்பட்ட ஒரு போதைப் பொருள் கெனபிஸ் சட்டைவா என்று ஆங்கில விஞ்ஞான பெயர் கூறுவார்கள். இந்த கெனபிஸ் சட்டைவா என்ற பொருளை தாய்லாந்தில் போறவர் எந்த நேரமும் எவ்விடத்திலும் அவர் அதை நுகரலாம். அது தொடர்புள்ள சகல விடயங்களும் அங்கே கஞ்சா சுருட்டு இருக்கும், கஞ்சா தொடர்பான சிகரெட் இருக்கும், கஞ்சா பச்சை கஞ்சா இருக்கும். அவர் அதை அவிக்கலாம், பொறிக்கலாம், பல வழிகளையும் அதை அவர் உட்கொள்ளலாம், அது தொடர்பான போதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அவர் அந்த நாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வேறு நாடுகளுக்கு முக்கியமாக இலங்கைக்கு அவர் வரவே முடியாது. அவர் கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு உண்மையிலேயே மரண தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. சட்டம் தெளிவாக கூறுகின்றது, ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு ஒரு போதைப் பொருள் ஒருவர் கொண்டு வருவார், அது போதைப் பொருள் டிராஃபிக்கிங் என்ற வகையில தான் நடக்கும். அந்த வகையில தான் அவருக்கு மரண தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது அறியாமல் எனக்கு தெரியாம கொண்டு வந்துட்டேன் என்று சொல்ற விடயம் ஒரு பாதுகாப்பாக அமையாது. ஆகவேதான் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு போற ஆட்களும் சரிதான், வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருபவர்களும் சரிதான், தங்களுடைய பொருட்கள் தங்களுடைய பைகள் தொடர்பில் பிரதானமாக இருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் தான் தெரிந்த விடயமாக இருந்தாலும் எனக்கு தெரியாது, இது தொடர்புல நான் கொண்டு விளக்கம் இல்லாம விட்டுட்டு என்று சொல்ற விடயம் ஒரு முக்கியமான ஒரு எதிர்காப்பாக ஒரு டிஃபென்ஸாக அவருக்கு காணப்படாது. போதைப் பொருள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறது அது எவ்வளவாக இருந்தாலும் சரி மரண தண்டனைக்குரிய குற்றம். இலங்கையில் தற்பொழுது மரண தண்டனை அமுல்படுத்தப்படாவிடனும் மரண தண்டனை வழங்கப்பட்டு அவர் ஆயுள் முழுக்க சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவேதான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும் பொழுது அல்லது வரும் பொழுது நாம் கொண்டு வருகின்ற பொருட்கள் தொடர்பில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். நண்பர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என பலர் நம்மிடம் பார்சல்கள் கொடுக்கின்ற பொழுது திட்டவட்டமாக அந்த பார்சலை திறந்து அதில் என்ன இருக்கின்றது என்பதை பார்த்து அறிந்த பிற்பாடுதான் நாம் அந்த பொருளை விமான நிலையமோ கப்பலூடாகவோ ஒரு நாட்டிலிருந்து பிற நாட்டுக்கு நாம் கட்டாயமாக எடுத்து வர வேண்டும். அண்மையில் பல விடயங்களை நாம் பார்த்திருந்தோம். புது வகையான பாம்புகளை கொண்டு வந்தவர் பிடிபட்டிருந்தார், சில செடிகள் பூக்களை கொண்டு வந்தவர் பிடிபட்டிருந்தார். அந்த நாட்டுகளுக்கே உரித்தான பொருட்கள் தொடர்பிலும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. மிக முக்கியமாக போதைப் பொருட்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கொண்டு வருவது மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். உண்மையில் இது எனக்கு தெரியாத, அதற்குள் என்ன இருந்தது என்பது தொடர்பில் நான் அறிவற்றவனாக இருந்தேன் என்பதெல்லாம் எதிர்வாதமாக கொள்ளப்படாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் இந்த முறையோ அடுத்த முறையோ வெளிநாடுகளுக்கு போகும் பொழுதோ வெளிநாட்டிலிருந்து வரும் பொழுதோ கொண்டு வருகின்ற பொருட்கள் தொடர்பில் மிக அவதானமாக இருங்கள். அந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்ட பொருள் இன்னொரு நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கலாம். ஆகவே அந்த நாட்டில் அனுமதித்தார்கள் என்பது எதிர்காப்பாக அமையாது. நன்றி.